part 2. So let us continue. So we have stopped with where all the three, that is John, Martha, and Evie, were having a discussion about the bank's crash, and they were discussing about the condition of Robert Baldwin, their father, and they were eagerly waiting for what has happened to Baldwin and for his return. So now we are going to continue in this video. Hello, Dad. Baldwin, how are you, my boy? He shakes hands with John. So, வந்தோடனே வெல்கம் பண்ணோம். ஹலோ டேட் அப்படின்னு சொல்லி ஜானு அண்ட் பால்வின் வந்து ஹவ் ஆர் யூ மை பாய் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அவருடைய அந்த க்ரீட்டிங்ஸை தெரியப்படுத்துகிறார். ஜான், வெல் டேட், டோன்ட் யூ திங்க் இட்ஸ் அபவுட் டைம் யூ டோல்ட் அஸ் சம்திங்? Told you something? I don't understand, John. People have been talking about you, saying things. What kind of things, John? You can imagine rotten things. And I couldn't contradict them. Why not, John? ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த கான்வர்சேஷன் வந்து இட் இஸ் அபவுட் த பேங்க் கிராஷ். பட் பால்வின் வந்து எதை பற்றி ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறீங்க, வாட் யூ வாண்ட் டு நோ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே கொஞ்சம் ஜானுக்கு வந்து கொஞ்சம் கோபமாகவும் இருக்குது. யூ கேன் இமேஜின் ராட்டன் திங்ஸ் அண்ட் ஐ குடன்ட் கான்ட்ராடிக்ட் தெம். எல்லோரும் சொல்கிறாங்க, நான் அதை வந்து அதுக்கு எதிர்மறையாக நான் என்னாலையும் யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். Because I didn't know. Did you have to know? Wasn't it enough that you knew your father? I beg your pardon, sir. It was only a day before the smash-up that I found out what Graham was doing. He pauses. They are listening intently. I told him he would have to make good. He said he couldn't. ஸோ எனக்கே ஒரு நாள் முன்னால் தான் தெரிஞ்சிச்சு அந்த கிராஷ்க்கு முன்னால். ஸோ ஹவு குட் ஐ ஜஸ்ட் கன்ஃபெஸ் எவ்ரிதிங், எல்லாத்தையும் சொல்ல முடியும், எனக்கே தெரியாது இத்தனை நாள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நான் வந்து அவரை சரி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மிஸ் அப்ராப்ரேஷன்லாம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அண்ட் வாட் ஹேப்பன்? ஐ டோல்ட் ஹிம் யூ வுட் ஹாவ் டு டூ த பெஸ்ட் ஹீ குட் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வுட் பி டு க்ளோஸ் த பேங்க். ஹீ டிடன்ட் வாண்ட் டு டூ தட், பட் ஹீ டிட் இட். ஸோ இந்த பேங்க்கை வந்து க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அண்டு பெஸ்ட் என்ன பாசிபிளோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஐ மேட் ஹிம் டூ இட். He was angry, very angry. But I had the whip hand. ஸோ நான் தான் அதை செய்ய வச்சேன் அவரை. பட் அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் அவர் செஞ்சுட்டாரே அப்படின்னு மார்த்தா கேட்குறது, நான் தான் அவரை வந்து கம்பல் பண்ணி க்ளோஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். த பேப்பர்ஸ் டிடன்ட் மென்ஷன் தட். பேப்பர்ஸில் எதுவுமே போடலையே டேட் அப்படின்னு சொல்லி ஈவி கேட்குறேன். ஐ டென்ட் திங்க் இட் வாஸ் நெசசரி டு டெல் தெம், பட் யூ லெட் யுவர் நேம் ரெஸ்ட் அண்டர் அ cloud meanwhile. ஆனால் உங்களோட பேரும் இல்லை அடிபடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It will be clear tomorrow, won't it? He pauses. Today, Graham sent for me. The trial begins in 24 hours. I am the only witness against him. He asked you. You can guess what? He wanted you to lie to save his skin. Wanted you to perjure yourself. So, whip hand அப்படின்னா control, indignantly, angrily, and perjure அப்படின்னா swear falsely, பொய் சாட்சி சொல்கிறது. ஸோ உங்களை வந்து அவர் பொய் சாட்சி சொல்கிறதுக்கு தானே வர சொல்லியிருந்தார், நாளைக்கு சாட்சி சொல்கிறதுக்கு கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ஜான் வந்து ரொம்ப கோபமாக கேட்குறான். அவன் யூ வாண்டட் யூ டு லை டு சேவ் ஹிஸ் ஸ்கின். அவர் தப்பிச்சுக்கிறதுக்கு உங்களை பொய் சொல்ல வைக்கிறார், அதுக்கு தானே வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். That wouldn't be necessary, John. He just wanted me to have an attack of poor memory. If I tell all I know, John Graham will go to jail. No power on earth can save him from it. But he wants me to forget a little, just the essential things. When they question me, I can answer, I don't remember. They can't prove it. I do remember. And there you are. So, ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. That wouldn't be necessary, John. He just wanted me to have an attack of poor memory. ஒரு மறதி இருக்கிற மாதிரி மட்டும் அவர் வந்து சொல்கிறாரு. If I tell all I know, John Graham will go to jail. நான் எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன்னா ஜெயிலுக்கு போயிடும். அவர் என்ன சொல்கிறாரு, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லும், அது மட்டும் போதும், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லி, ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படிங்கிற வேர்டு மட்டும் சொன்னால் போதும், அதுதான் அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறார். இட் வுட் பி அ லை டேட், அது பொய்யாயிரும் நீங்கள் அது சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்கிறான். அஃப்கோர்ஸ், பட் இட்ஸ் டன் எவ்ரி டே அண்ட் தே குடன்ட் டச் மீ any more than they could convict him. ஸோ
இது வந்து பெருசாக ஒரு பாதிப்படுது அண்ட் கண்டிப்பாக வந்து அவருக்கு பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல குவிவரிங் வித் இன்டிக்னேஷன். குவிவர் அப்படின்னா ரிமெம்பர் ஆர் ஷேக். இன்டிக்னேஷன். how dared he ask such a thing. ஸோ ஒய்ஃப் இல்லையா மார்த்தா, அதனால வந்து கொஞ்சம் கோபத்தோடு என்ன எவ்வளோ தைரியம் தான் அவர் அப்படி செய்ய சொல்லுவார். வாட் டிட் யூ சே ஃபாதர். ஸோ ஈவி உடனே வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கா அந்த இடத்துல, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு. ஸ்மைலிங் அண்ட் ரைசிங் இஸ் ஐஸ் டு ஜான். வெல் சன், வாட் வுட் யூ ஹேவ் செட். ஸோ நீ என்ன சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி ஜான் கிட்ட கேட்குறாரு அவர். ஐ வுட் ஹாவ் டோல்ட் him டு கோ டு த டெவில். ஸோ நான் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ நான் பொய்யா சொல்ல மாட்டேன், பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லி. ஐ டிட், பட் ஐ டிட்ன்ட் யூஸ் யுவர் வேர்ட்ஸ் ஜான். ஹீ இஸ் டூ ஓல்ட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஃபார் தட். However, I didn't mince matters any. He understood what I meant. Mince matters அப்படின்னா I didn't just confuse matters. I was straight at the point அப்படின்னு சொல்கிறார். நான் நேரடியாக சொல்லிட்டேன், அவர் நான் சொன்னதையும் புரிஞ்சுக்கிட்டார். நானும் சொன்னேன் நீ சொன்ன மாதிரியே தான், நான் பொய் சாட்சியெலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். நான் நேரடியாக சொல்லிட்டேன், சுற்றி வளைச்செல்லாம் பேசலை அப்படின்னு சொல்லி. அதான் மின்ஸ் மேட்டர்ஸ், சுற்றி வளைத்து பேசுதல் அல்ல அப்படின்னு சொல்லி. அண்ட் வாட் டிட் ஹீ சே தென். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ஈவி கேட்குறேன். தேர் வாசன்ட் மச் டு சே. யூ see, he wasn't surprised. He's known me for 35 years. And well, anybody who's known me for 35 years doesn't expect me to haggy. Haggy means argue, disagree with my conscience. If it had been anybody else than Graham, I would have struck him across the face. ஸோ என்ன சொல்கிறார் பாருங்கள் பால்வின். ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் அது மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கும் அது தெரியும், ஏன்னா 35 இயர்ஸாக நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என்னோடய கான்ஷியஸ் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக அதுக்கு டிஸ்அக்ரி, மனசாட்சிக்கு எதிராக வந்து நான் செய்ய மாட்டேங்கிறதும் அவருக்கும் தெரியும். இஃப் இட் ஹேட் பீன் எனிபடி எல்ஸ், இதே கிரசாம் தவிர வேறு யாராவது இதை சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கள வந்து செமையாக அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பட் ஜான் கிரசாம் அண்ட் ஐ வேர் பாய்ஸ் டுகெதர். ஸோ சின்ன வயசுலேருந்தே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நான் வந்து ரொம்ப ஹார்ஷாக அவர்கிட்ட பழகலை. வி ஒர்க் சைட் பை சைட் அண்ட் ஐ ஹவ் பீன் இன் இஸ் எம்ப்ளாய் ஓவர் சின்ஸ் ஈ ஸ்டார்டட் இன் ஃபார் ஹிம்செல்ஃப். ஸோ அவரோட வேலையில் நானும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அவர் எப்போ ஆரம்பித்தாரோ அதுலேருந்து நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பால்வின் சொல்கிறேன். ஹீ இஸ் டெஸ்பரேட். ஸோ அவர் வந்து இப்போ ஹெல்ப்லெஸ்ஸு. He doesn't know what he's doing or he wouldn't have offered me money. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு மணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இந்த இது சொல்கிறதுக்கு. ஆஃபர்ட் யூ மணி டேட் அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். என்ன பணம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஃபியூரியஸ் நேச்சரில் கேட்குறான். ஹீ would have put it aside and ready for the emergency. If they don't convict him, he will hand it over to me. The law can't stop him. But if I live until tomorrow night, they will convict him. He sighs. He sighsனா பெருமூச்சு விடுறேன். கண்டிப்பாக வந்து நான் சாட்சி சொல்லணுன்னா அவரை வந்து பனிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அவருக்கு சென்டென்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவர் எனக்கு மணி தரேன்னு சொல்கிறாரு. God knows I want no share in bringing about his punishment. ஸோ எனக்கு வந்து அவருக்கு பனிஷ் பண்ணுறதுல அல்லது அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது. God knows I want no share in bringing. எனக்கு வந்து அவரை பனிஷ் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. He breaks off. He pats his hand silently. Young man and old man, I have worked with him or for him the best part of my life. நான் ரொம்ப நாள் அவருக்காண்டி எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் அவர் கூட வேலை பார்த்துருக்கேன். ஐ எம் லாயல் டு ஹிம். ஐ எம் வெரி வெரி லாயல். அவருக்கு ரொம்ப நேர்மையான ஒரு பர்சனாக இருந்திருக்கேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லாயல் டு ஹிம். பட் வென் ஜான் கிரசாம் சீசஸ் டு பி அன் ஹானஸ்ட் மேன், ஜான் கிரசாம் அண்ட் ஐ பார்ட் கம்பெனி, தேர் இஸ் அ பாஸ். ஸோ கொஞ்ச நேரம் நிறுத்திட்டேன்னு சொல்கிறான். நான் அவர் ஹானஸ்ட்டாக இருக்கிற வரைக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். பட் இஃப் ஐ ஃபவுண்ட் ஹிம் டிஸ்ஆனஸ்ட், அந்த மாதிரி ஒரு நேர்மை இல்லை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போகிறது வேறு வழியே கிடையாது. ஸோ மார்த்தா இஸ் வீப்பிங் சாஃப்ட்லி. ராபர்ட் சொல்லிவிட்டு அவங்க லேசாக அழுகுறாங்க. அப்படி ஐ ஹவ் காட் ஒன்லி a few years to live.
but I will live those as I have lived the rest of my life. இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோடு வாழ போகிறேன், அதனால் மீத இருக்கிற லைஃப் ஸ்பேனையும் நான் வந்து நல்லா ஹானஸ்ட் வேல தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேனோ அதே மாதிரி ஹானஸ்ட் லைஃப்பை தான் லீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ வில் கோ டு மை கிரேவ் க்ளீன். நான் இறந்து போகும்போதும் ஐ வில் டை ஒன்லி ஆஸ் அ ஹானஸ்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். Baldwin is pressurized by Gresham to falsely declare that he doesn't remember the fact, but Baldwin refused to do so. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் யார் ப்ரெஷரைஸ் பண்ணது? கிரசாம் வந்து பால்வினை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணார். நான் அமௌண்ட்டு கூட தரேன் உனக்கு, நீ வந்து பொய்யா வந்து சாட்சி சொன்னால் போதும், நீ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு மட்டும் சொன்னால் போதும் ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னேன். ஜான், டேட், வாட் டிட் கிரசாம் ஆஃபர் யூ? என்ன கொடுத்தார் உங்களுக்கு, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். $100,000. 100,000 அப்படிங்கும்போது $100,000. ஸோ வாட் அப்படின்னு சொல்லி ஈவி வந்து ரொம்ப ஷாக்டாக கேட்குறான். ராபர்ட் அப்படின்னு சொல்லி மார்த்தாவும் சொல்கிறான். He put it aside for me without anybody knowing it. It's out of his private fortune, he says. It's not the depositor's money, as if that made any difference. ஸோ அது வந்து அவரோட சொந்த காசுன்னும் டெபாசிட்டர்ஸ் மணி இல்லைன்னு சொன்னார். பட் இதிலலாம் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி பால்வின் சொன்னான். as if hypnotized. he offered you $100,000. அவளுக்கு அப்படியே நம்பவே முடியல, ஏதோ மயக்கத்தில் இருக்க மாதிரி கேட்குறா. $100,000, $100,000 கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி. Smiling at her amazement, I could have had it for the one word yes, or even for nodding my head or look of the eyes. நான் ஜஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், தலையாட்டுறதுனாலையோ இல்லை எஸ்ன்னு சொல்கிறதுனாலையோ இல்லை கண் அசைவுனாலேயே அதை வந்து நான் வாங்கியிருக்கலாம். பட் ஐ நெவர் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி பால்வின் சொல். How do you know he meant it? His word is good. Even now, he never lied to me, John. I suppose my eyes must have shown something I didn't feel. He noticed it. He unlocked a drawer and showed me the 100,000. ஸோ அவரே வந்து he never lied to me, அவர் பொய்யெல்லாம் சொல்லலை, நிஜமாக தான் ட்ராயர் திறந்து அப்படியே $100,000 வந்து காமிச்சார் அப்படின்னு சொன்னார். In cash, in $1,000 bills, they were genuine. I examined them. ஸோ பாலுன்னு சொல்ல, நானே பார்த்தேன், என் கண்ணால் நான் அதை வந்து நேரடியாக பார்த்தேன், அண்ட் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் கரன்சி நோட்ஸில் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். And for that he wants you to say I don't remember. ஸோ அந்த $100,000 வந்து உங்களை வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னு. ஜஸ்ட் தட் 3 words only. பட் யூ won't. ஜான் உடனே சொல்ல, நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படி தானே அப்படிதான். ஷேக்கிங் இஸ் தேர். Those 3 words would choke me if I tried to speak them. For some other man, perhaps it would be easy. But for me, all of my past would rise up and strike me in the face. ஸோ இவ்வளோ நாள் நான் ஹானஸ்ட்டாக இருந்திருக்கேன். மற்றவங்கள யாராக இருந்தாலும் அதை ஓகேன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் ரிமெம்பர் சொல்லிட்டு அந்த $100,000 வாங்கிப்பாங்க. பட் நான் வந்து வாங்க மாட்டேன், பிகாஸ் ஐ எம் வெரி ஹானஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு பால்வின். I would mean to the world that for years I had been living a lie, that I was not the honorable man I thought I was. When John Gresham offered the money, I was angry. But when I rejected it and he showed no surprise, then I was pleased. It was a compliment. Don't you think so? ஸோ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் வேணான்னு சொன்னோன்னே அவரும் புரிஞ்சிட்டார். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது, நான் ஹானஸ்ட் மேன், எனக்கு போய் வந்து அவர் அமௌண்ட் தராரே அப்படின்னு சொல்லி. ஸோ இட் வாஸ் அ காம்ப்ளிமெண்ட், இட் வாஸ் அ கிஃப்ட். ஸோ டோன்ட் யூ திங்க் ஸோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறார். Let us understand better. At this point, Gresham understands that it is impossible to persuade Baldwin to accept the bride. ஸோ இந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கு பால்வின் ரெடியாக இல்லைங்கிறத புரிஞ்சிட்டார். யார்? மிஸ்டர் கிரசாம். ஸோ ரேதர் an expensive compliment. ஸோ இது வந்து மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட், எக்ஸ்பென்சிவ் காம்ப்ளிமெண்ட்னா கிஃப்ட். a compliment which cost you $100,000. A compliment which was worth $100,000. I have never had that much money to spend in my life, John, but if I had, I couldn't imagine a finer way to spend it. ஸோ நான் இது என்னோடய வாழ்நாளிலே இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய தொகையை நான் பார்த்ததே கிடையாது. பட் இருந்துன்னா ஐ குடன்ட் இமேஜின் அ ஃபைனர் வே, என்ன இதில் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியாது. எஸ், ஐ சப்போஸ் ஸோ.
Will the depositors lose much, Robert? ஸோ மார்த்தாக்கு ஒரு கொஸ்டின் வருது, என்னென்னா டெபாசிட்டர்ஸ்க்கு நிறைய நஷ்டம் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எம்ஃபேட்டிக்லி ஆணித்தரமாக சொல்கிறார், த டெபாசிட்டர்ஸ் வில் நாட் லூஸ் அ சென்ட், ஒரு பைசா கூட அவங்களுக்கு போகாது, எல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்குவாங்க. We were able to save something for the wreck. Gresham and I, it was more than I had expected, almost twice as much, and with what Gresham has, it will be enough. ஸோ நானும் அவரும் சேர்ந்து ஏற்கனவே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கோம், அந்த அமௌண்ட்டில் வந்து டெபாசிட்டர்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருவோம், டபுள் த அமௌண்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். Gresham, as it will be enough, even without the 100,000. Baldwin does not answer. Without the money that Gresham had put away for you. Yes, I didn't know there was the 100,000 until today. ஸோ அந்த அமௌண்ட்டே இருக்குன்றதே எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் தெரியும் அவர் வந்து 100,000 வந்து வச்சுருக்கார் அப்படிங்கிறது. Gresham didn't tell me. We reckoned without it. ஸோ அது இல்லாமல் தான் நாங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருக்கோம். ஓ, and you made both ends meet. ஸோ both ends meet, made both ends meet, அதுவும் ஒரு idiom. மேனேஜ் ஈவன் இன் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கீங்க அந்த டெபாசிட்டர்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறாங்க. பட் இஃப் நோபடி லூசஸ் பை இட், இட் இஸ் அ க்ரைம் நெவர்த்லெஸ். அப்போ அது க்ரைமே இல்லையே அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தே ஆர் கோயிங் டு பனிஷ் ஹிம் ஃபார் இட். ஸோ டிமிட்லி, ஸோ கொஞ்சம் அமைதியாக அந்த வாய்ஸில் வந்து, would it be such an awful thing, father, if you let him off? I wish I could, Evie, but I'm not the judge. ஸோ அவர் பனிஷ் பண்ணாமல் வெளியில் வருவார்னு நினைக்கிறேன். நான் ஜட்ஜ் கிடையாது, ஜட்ஜ் என்ன பனிஷ்மெண்ட் அல்லது சென்டென்ஸ் பண்ண போகிறாருங்கிறது எனக்கு தெரியாது. நோ, பட் யூ ஆர் த ஒன்லி விட்னஸ்ட் அகெயின்ஸ்ட் ஹிம், நான் பல்ஸ்டு. ஈவி, நீங்கள் தானே அவருடைய ப்ரூஃபு, எவிடென்ஸு, ஸோ நீங்கள் நினச்சா முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கே ஷாக் ஆகுது, யார், பால்வின்கே ஷாக் ஆகுது. Let's understand better. John says that as he is named after Baldwin's friend Gresham, he will be put to shame for bearing the name of criminal. ஸோ யார், ஜான் சொல்கிறான், எனக்கு போய் அவர் பேரை வச்சுருக்கீங்க, எனக்கு கிரிமினல்ன்ற நேம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். ஷீ இஸ் ரைட் கவர்னர். ஸோ ஏன் இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜானும் அக்செப்ட் பண்ண. யூ டூ ஜான், நீனுமா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி எ நாஸ்டி மெஸ் இஃப் தே புட் ஜான் கிரசாம் இன் ஜெயில் வித் யோர் ஓன் சன் நேம்ட் ஆஃப்டர் ஹிம். எனக்கு போய் அந்த பேரை வச்சுருக்கீங்க வேறு, ஸோ என் பேர் உள்ளவர் வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க, அதனால் தயவுசெய்து அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் ஐ டோன்ட் ரிமெம்பருங்கிற வேர்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜானும் சொல்கிறான். இட்ஸ் கோயிங் டு பி ப்ளசன்ட் ஃபார் மீ, ஜான் கிரசாம் பால்வின். ஸோ நீங்கள் அவரை காப்பாற்றினீங்களா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆஃப்டர் அ பாஸ், ராபர்ட், ஐ எம் நாட் ஷுவர் ஐ அண்டர்ஸ்டூட் what you said before. What did Mr. Gresham want you to do for him? Get him off tomorrow. அதானே, அவரை வந்து பொய் சாட்சி சொல்லி அவரை வெளியில் எடுக்கணும். You could do that. Yes. How? அப்படின்னு சொல்லி கேட்குறான். By answering, I don't remember when they ask me dangerous question. Oh, and you do remember? Yes, nearly everything. No matter what they ask you, I can always refresh my memory. You see, I have notes. But without those notes, you wouldn't remember. What do you mean, John? As a matter of fact, you will have to rely on your notes nearly altogether, won't you? Everybody else does the same thing. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மறந்துச்சுன்னு நீங்கள் சொல்லிடுங்க, உங்கள்கிட்ட அந்த நோட்ஸ் இருக்குன்றதே ஞாபகம் வச்சுக்காதீங்க, நோட்ஸை பார்த்தா தானே உங்களுக்கு ஞாபகம் வரும், அதை பார்க்கலன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க மார்த்தாவும் ஜானும் சொல்கிறாங்க. எவ்ரிபடி எல்ஸ் டஸ் த சேம் திங். ஸோ இதுதான் எல்லாரும் பண்ணுறாங்க, ஸோ திங்க் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ வித் திஸ் வி ஆர் ஃபினிஷிங் த செகண்ட் பார்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.